வாங்க இப்போ கொத்தமல்லி தொக்கு எப்படி செய்கிறதுன்னு இப்போ வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த கொத்தமல்லி தொக்கு செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இது வெறும் சுடு சாதத்தில் பார்த்தீங்கன்னா சூடாக சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சூப்பராக இருக்கும் சாப்பிட்டோம்னா. அதே மாதிரி இட்லி, தோசை, சப்பாத்திக்கு சூப்பராக இருக்குங்க. வாங்க இந்த கொத்தமல்லி தொக்கு எப்படி செய்கிறது வீடியோவில் போய் பார்க்கலாம். இப்போ கொத்தமல்லி தொக்கு செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷான ஒரு கட்டு கொத்தமல்லி தழை, நாட்டு கொத்தமல்லி எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம என்ன செய்யலாம்னா இதில் உள்ள இந்த களையெல்லாம் எடுத்துட்டு உங்களுக்கு இந்த தண்டு இலசாக இருந்தான்னு பாருங்கள். தண்டு இலசாக இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் நம்ம தண்டோடு சேர்த்து நம்ம கட் பண்ணி நம்ம இதை அலசி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இடையில பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பழுப்புக்கு இதெல்லாம் இருக்கும் கொத்தமல்லி, அதெல்லாம் எடுத்துருங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு தண்டு பார்த்தீங்கன்னா இலசாக இருக்குது. இப்போ நம்ம இந்த வேர் பகுதியை மட்டும் கட் பண்ணிக்குவோம். முத்தலாக இருந்துச்சுன்னா நீங்கள் தண்டு சேர்க்காம நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நான் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாத்தையும் நான் கட் பண்ணிட்டேன் பாருங்கள். இப்போ நல்லா தண்ணி நிறையா நான் சேர்த்து இதை அலசி எடுத்துக்கலாம். ஏன்னா கொத்தமல்லியில் பார்த்தீங்கன்னா மண் இருக்கும். நல்லா அலசினீங்கன்னா தான் 2-3 தடவை நல்லா அலசிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா தண்ணியை புழிஞ்சிட்டு எடுத்துக்கோங்க. தண்ணியை நல்லா அலசி நல்லா புழிஞ்சி தண்ணியெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன். இப்போ வறுக்கிறதுக்கு கொஞ்சமாக ஆயில், 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. இந்த தொக்குக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் எடுத்திருக்கேன். ஆயில் காஞ்சோன்னா வரமிளகாயை சேர்த்து மிளகாய் உங்களுக்கு வறுபட்ட பிறகு தனியாக எடுத்துக்கோங்க. கூடவே பார்த்தீங்கன்னா கட்டி பெருங்காயம் எடுத்துருக்கேன். அதே எண்ணெயிலேயே நீங்கள் பொரிச்சு எடுத்துருங்க. கட்டி பெருங்காயம் சேர்த்தீங்கன்னா நல்லா மணமாக இருக்கும். அதுக்காக தான் அந்த கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் நல்லா பொரிஞ்சிருச்சு, எடுத்துருவோம். கூடவே 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சிருச்சு. இதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுருவோம். வறுத்த ஜாமான்லாம் ஆற வச்சிருங்க அப்படியே. இப்போ நல்லா வறுத்த பொருள் பார்த்தீங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்குவோம். கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலைகளையும் இதோட சேர்த்துருவோம். கொத்தமல்லி இலையை சேர்த்து தண்ணி சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க.
கூடவே நார் இந்த கொட்டையெல்லாம் எடுத்துட்டு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி இதையும் சேர்த்து தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சிக்காங்க. இப்போ நல்லா இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடான பிறகு இப்போ ஆயில் சேர்த்துக்குவோம். ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்க கொத்தமல்லி பேஸ்ட்டு இதோடு சேர்த்துக்குங்க. அடுப்பை பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி கலந்து அலசி அதையும் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு கிளறி விட்டு இது எல்லா இடத்துலையும் தெளிக்கும். அதனால ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். நல்லா சுண்டி நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் மேலே வந்துருக்கு பாருங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். சூப்பராக பார்த்தீங்கன்னா நமக்கு கொத்தமல்லி தொக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது ஒரு வாரம் ஆனாலும் நமக்கு வெளியில் வச்சாலும் அப்படியே இருக்கும், வீணாக போகாமல். நம்ம சாதத்தில் சுடு சாதத்தில் போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். இட்லி தோசை அதே போல் சப்பாத்திக்கும் இதை தொட்டு சாப்பிட்றது சைடு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இது போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஏன் கிரியேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.